தமிழக அரசு ஆன்மீகத்திற்கு எதிராக உள்ளது என பரப்புரை செய்வதற்காக சில சங்கிகளே திட்டமிட்டு இந்து சமய அறநிலையத்துறை குறித்து அவதூறு பரப்ப வருகிறார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டினார். சென்னை பாடியில் உள்ள படவேட்டம்மன் கோவிலில் இருந்து சபரிமலை ஐயப்பன் பக்தர்களுக்கு வழங்குவதற்கான முதற்கட்டமாக 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக திருக்கோவில்கள் மற்றும் உபயதாரர்கள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு இந்த பணிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, சபரிமலையில் தரிசனம் செய்யும் தமிழ்நாடு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். தமிழக பக்தர்களின் நலன் கருதி 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் வகையில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் தகவல் மையம் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், இந்த ஆண்டு 25ஆம் தேதி மலர் பூஜை மயிலாப்பூரில் நடைபெற உள்ளது என்று கூறினார். மேலும் முதற்கட்டமாக இன்று 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் 1 லிட்டர் பிளாஸ்கும் கேரள சபரிமலை கோவிலுக்கு அனுப்பப்படுகிறது என்று தெரிவித்தார். எல்லாம் வல்ல சபரிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலுக்கு ஆண்டாண்டிற்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மண்டல பூஜை 41 நாட்களும், மகர விளக்கு பூஜை 21 நாட்களும் நடைபெறுகின்றது. எண்ணிலடங்கா பக்தர்கள் ஆண்டுதோறும் இறை தரிசனம் செய்வதற்கு ஆண்டாண்டிற்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த பக்தர்கள் எண்ணிக்கை உயர்வுக்கேற்ப கேரளா தேவஸ்வம் போர்டும், திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டும், கேரள அரசாங்கமும் பல மாற்றங்களை பக்தர்கள் வசதிக்காக செய்து வருகின்றார்கள். சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் செல்வதை அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ்நாட்டுடைய பக்தர்கள் நலன் கருதி இந்து சமய அறநிலையத்துறையின் தலைமையிடத்தில் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஐயப்ப சாமி பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் ஒரு தகவல் மையம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டல்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருக்கோயிலின் சார்பில் சபரிமலையிலேயே சூப்பரண்ட் அளவிலே இருக்கின்ற இருவரை இந்த வாரத்தில் தமிழகத்திலே இருந்து செல்கின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாகவும், அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உதவிடும் நோக்கிலும் இந்த மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை காலங்கள் நிறைவுகின்ற வரையில் அங்கே இருந்து பணியாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.